ஹாப்பி சண்டே மங்கீஸ். ஒரு 2 மணி நேரத்தில் ஊருக்கு கிளம்பிடுவேன். இந்த சண்டே லைவ் போட முடியல. இந்த வர மண்டே டியூஸ்டே வெனஸ்டே ஒரு நாள் நைட்டு கண்டிப்பாக லைவ் வரேன். இப்போ ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்து முடிச்சுட்டு குடுன்னு ஓடியாந்தேன். இதை நம்ம பேசலாமே, நல்லா இருக்கே அந்த கமெண்ட்டுக்குன்னு. ஸோ ஓகே, நீங்கள் இந்த மல்டி பேஷனட்லாம் சொன்னீங்க, எல்லாம் பார்க்க சொன்னீங்க. ஆனால் நிறைய இன்ஃபர்மேஷன் மண்டைக்கு போச்சுன்னா எப்படி அதை கீப்பப் பண்ணிக்கிறது, எப்படி அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப நமக்கு ஓவர்வெல்மிங்காக ஆகாதா அப்படின்னு. இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். இன்னும் இவ்வளோ இருக்குது, நம்ம எதைத்தான் பார்க்குறது, எதைத்தான் ஃபாலோ பண்ணுறதுன்னு. இதுக்கு ஒரே காரணம் இன்டர்நெட்டுங்கிற விஷயம் தான். இன்டர்நெட்டுக்கு முன்னாடிலாம் இவ்வளோ குழப்பம்லாம் இல்லை. இன்டர்நெட்டுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் அளவாக இருக்கும், தேவையான இடத்துல தான் இருக்கும். ஒரு புக்கில் இருக்கும், லைப்ரரியில் இருக்கும், இல்லை நீங்கள் ஒரு கிளாஸில் காசு கொடுத்து சேரணும், அவ்வளோதான் இருக்கும். அவன் சொல்கிறது தான் அது. நல்லதும் ஒன்று, கெட்டதும் ஒன்று. நல்லது என்னென்னா நமக்கு ரொம்ப மைண்டை போட்டு நமக்கு போட்டு குழப்பாது, ஒரு டைரெக்ஷனில் பொறுமையாக போகலாம். கெட்டது அவன் சொல்கிறது தான் இன்ஃபர்மேஷனு, அவன் சொல்கிறது தான் ஹிஸ்ட்ரி. இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் சொல்கிற ஹிஸ்ட்ரி பாதி உண்மை கிடையாது. வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பாதி ஜெயிச்சவன் எழுதின ஹிஸ்ட்ரி. நீங்கள் நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஹிஸ்ட்ரி புக்கெலாம் படிக்கும் போதெல்லாம் இவ்வளோ நடந்திருக்குது, நம்ம கதையிலே வரலையான்னு உங்களுக்கு இருக்கும். அசோகரையா மரணட்டாருங்கிறதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது பின்னாடி. கலிங்க போரியா அவ்வளோ பேரை கொண்டாங்கன்னு கதை இருக்குது. இந்தியா எப்படி பிரிஞ்சுது, இந்த மொழி பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, எல்லாத்துக்கு முன்னாடி அவ்வளோ கதைகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். நம்ம சென்ட்ரலைஸ்டு ஒரு லேர்னிங் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தங்களாக படிக்கும்போது, மறைக்கப்பட்ட கதைகள்லாம் படிக்கும்போது, மாலா இவ்வளோ இருக்காடா, இதுக்கெல்லாம் பின்னி பிணைஞ்சி ஒரு சிம்பிள் ஆன்சர் கிடையாது. அது இப்போ உங்களுக்கு ஆக்சஸ் நிறைய இருக்குது, எல்லா விஷயமும் வெளியே வர ஆரம்பிக்குது. அதே டைமில் கான்ஸ்பிரசி தியரியும் வளர்றது அதிகமாச்சு. பல்லி வேர்ல்டை, லிசர்ட் மேன் வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணுறான், உலகம் தட்டை, கடலுக்குள்ளே அட்லாண்டிஸ் நகரம் இருக்குது, லெமூரியாவிலேருந்து உலகமே வந்துச்சு, ஆப்பிரிக்காவில் 10 காதுள்ள யானைகள் இருக்குதுன்னு கண்ட நிலா லேண்டிங் ஸ்டான்லி கூபிக் தான் ஷூட் பண்ணார். அமெரிக்கா தான் நம்மளை வேர்ல்டு ஃபுல்லாக மைண்ட் கண்ட்ரோல் பண்ணது, இது ஒரு ஸ்டிமுலேஷன், இது ஒரு இது ஒன்று அப்படின்னு. இந்த ஒரு குழப்பத்தை கான்ட்ரவர்ஷியலுக்குள்ளே போய் மாட்டிட்டு அதுக்குள்ளே லாக் ஆன பசங்களும் தெரியும். ஸோ இப்படி இருக்கும்பொழுது எனக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஆரம்ப டைம்லாம் நான் நெட்டில் தேடிட்டு இருக்கும் போதெல்லாம் ரொம்ப புதுசுனால எனக்கு சரியான ஒரு கைடன்ஸ் இல்லாமே இருந்துச்சு. அதனால நானே தான் எல்லா கருமத்தையும் படிக்க வேண்டியதாக இருக்கும். என்னென்னா, நிறைய நீங்கள் கோளாறுல நிறைய அந்த சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருங்க உங்கள் விஷயத்த. பத்தன்னு போங்க. உங்களுக்கு எது பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாமலே இருக்கும். இப்போது எல்லாருமே சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கணும் தேவையில்லை. மச்சான் நீ புக்குனா காஃப்கா, தஸ்தூஸ்கி தாண்டா, ஜெயமோகன், சாரு படித்தா தாண்டாங்கிறது ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஜெயமோகன் பிடிக்கலன்னா பிடிக்கல, தஸ்தூஸ்கி பிடிக்கலன்னா பிடிக்கல. எனக்கு தஸ்தூஸ்கி அப்போ பிடிக்கல, 38 பிடிக்குது. லைட்டு டிஃப்ளெக்ட் ஆகுது, ஹைட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எனக்கு பிடிக்காத ஆத்தர் உங்களுக்கு பிடிக்கலாம். சில பேருக்கு ஹாரி பாட்டர் மட்டும் பிடிக்கலாம், சில பேர் டெரி பாச்சர் மட்டும் பிடிக்கலாம். ஆனால் அந்த இடத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு நீங்கள் எல்லா கருமத்தையும் படித்தாகணும். அதுக்கு ஒரு டைம் ஆகும், வேஸ்ட் ஆகும். யூ ஹாவ் டு ரீட் மோர் பேட் புக்ஸ் டு ஃபைண்ட் த குட் புக் யூ லைக். அது ஒன்று முக்கியம். அந்த பேட் புக்கில் மற்றவங்க சொல்கிற குட் புக்கும் இருக்கும். இப்போ என்னென்னா, இது வழியே இல்லையா, தாண்டி தான் வரணும். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் எங்கள் பெரிய பிரச்சனையே. உங்களுக்கு ஒரு விஷயத்து மேலே ஒரு ஈடுபாடு இருக்கணும்னா, அந்த விஷயத்திற்கு எல்லாத்தையுமே நீங்கள் ஆரோக்கியம் தோண்டி படிக்கும்பொழுது தான் இவன் நம்மளோட கனெக்ட் ஆகிறானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆள் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். எனக்கு இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பாட்காஸ்ட்டில் பேசுகிறது, சேனலில் பேசுகிறது, அடிக்கடி நான் வேன்கோம்பேன், மாட்டி பேத்தாருமே, ஏதோ 5-6 பேர் ஏன் சொல்கிறான்னா, எனக்கு அப்படி சொல்ல யாருமே இல்லாமல் இருந்தாங்க. இதெல்லாம் போங்க படிங்க. லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறவன் உங்களோட கில்ட் ஆகுவான். என்னது, அந்த நாவல் படிக்கலையா பிரதர், ஐயோ அந்த நாவலோட 4வது பாடல என்ன, அது தெரியாமல் நீங்கள் என்ன புக்கு படிக்கிறீங்க நீங்கள், அது இப்படி தான் போவாங்க. நமக்கு அது ஒரு பெரிய வேலை போலையே. நான் பம்புக்குனே நான் ஆரம்பிக்கிறேன், நான் இலக்கிய குறுங்கள் என்ன புக்கு என்ன, நீங்கள் சொல்கிறதான் புக்காடா, ஏன் நாங்களாம் படிக்க மாட்டோம் மாடன்னு காமெடி பண்ணுறவன் எப்படி புக்கு பிடிக்கலாம் காண்டாவானுங்க அவனுங்க. அது ஒரு பிரச்சனை. இதை வச்சிருக்கிறவங்களே வெளியே சொல்கிறதில்ல, இதெல்லாம் நல்லா இருக்கும்னு அவங்களே சொல்கிறதில்ல. தெரிஞ்சு எஸ் ராமகிருஷ்ணன் நிறைய சொல்லுவார். அவர் நிறைய ஸ்டார்டர் புக்கெலாம் போட்டிருக்கார். இதை படிங்க, இதில் பாருங்கள், இதில் உங்களுக்கு இது பிடிச்ச ஒரு எடுத்துக்கங்க. அது நம்ம படிக்க வர 100 பேட் புக்கை அந்த புக்கை ஸ்டாப் பண்ணிடும். இது பவா செல்வத்துறை, அவர் பாவம் பிக் பாஸ் முன்னாடி அவ்வளோ அருமையாக ஷார்ட் ஸ்டோரி எவ்வளோ பேர் இது படிக்க வச்சார். உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸே புக்கு படிக்காதவங்க ஷார்ட் ஸ்டோரி கேட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. அவங்கள மாதிரி அந்த கல்ச்சரை ஷேர் பண்ணுறவங்க இந்த உலகத்துக்கு வேணும். நம்ம ஊரில் அப்படி இல்லை. ஒரு ரைட்டரே பார்த்தேன்,
உங்கள் புக்கு நல்லா இருக்குன்னு கை கொடுத்தேன். ஏன் அதுக்கு தானே எழுதுறீங்க? அது மாதிரி சரி நீ எல்லாம் படிக்கிறியா மாதிரி தான் இருக்கும். தெரியல, அவங்கன்னு கிடையாது எல்லாம். லைட்டு என்ன டார்க்காகி வருது. சரி, வெப்கேமில் அப்படி தான் இருக்கும் போல். இன்னும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வருவோம். ப்ளீச் ஆகுது, சினிமா ஷூட்டிங் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் லோட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான விஷயம். நோட் மேக்கிங் மெத்தட் வச்சுக்கிங்க. ஒரு டைரி போதும். இந்த ஆப்புக்கு இப்போலாம் கூட மெட்டாமேக்கில் தனியாக இருக்குது, அப்சிடியன்லாம் இருக்குது. ஒரு டைரி எடுத்துக்கிட்டு டெய்லி படிக்கிறத நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இன்றைக்கி இதை படித்தேன் நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. அதிலிருந்து பிரான்ச் அவுட் ஆகிற பழக்கம் வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து காஃப்கான்னு ஒரு வார்த்தையை படிக்கிறீங்க, புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து காஃப்கா எதில் பிரான்ச் ஆகிறாரு பாருங்கள். ரொம்ப ஜென்ரலாக ஜெர்மனில் பிரான்ச் ஆவார், சர்ரியலிசமில் பிரான்ச் ஆவார், எக்ஸிஸ்டென்ஷியலிசம் கீழே வருவார். இப்போ அந்த 3 வார்த்தை உங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த சர்ரியலிசம் பிரான்ச்சை படிக்க ஆரம்பிங்க. அப்போது நீங்கள் ரோட்டில் அப்படியே நேர்கோட்டில் போகிற மாதிரியே இருக்கும். சரின்னு காஃப்காவை முடிச்சுட்டு இன்னொரு ரைட்டர் வந்து போகலாம். ரொம்ப ரேண்டமாக போகும்போது நிறைய டைம் எடுக்கும் டாட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு. சர்ரியலிசம்குள்ளே போனால் அதில் ஒரு 10 பேர் பிரியும். லூயி புனுவல் பிரியும், லியோனார்டோ கேரிங்டன் பிரியும், அலெஹாண்ட்ரோ ஜோடோவ்ஸ்கி பிரியும், ஆண்ட்ரே பிரெட்டான்னு சொல்லிட்டுன்னு, பிகாசோன்னு சொல்லிட்டுன்னு இப்படி பிரியும். மாடர்ன் சர்ரியலிசம்லேயே பெயிண்டிங் பண்ணுற வரப்பான், படம் பண்ணுற வரப்பான், மியூசிக் பண்ணுற வரப்பான். அதிலிருந்து ஒவ்வொருத்தங்க இப்போ சர்ரியலிசம் படம் எடுத்தால் டேவிட் லின்ச், ஜோடோவ்ஸ்கின்னு அது ஒரு பிரான்ச் பிரியும். இப்படி ஒரு மேப்பை மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே ஆரம்பித்து எங்கே போனீங்கன்னு பொறுமையாக தெரிய ஆரம்பிக்கும். அது வந்து அப்படி மெதுவாக அந்த வேர்ல்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து நிறைய தப்பான அந்த பிட்ஃபால்லாம் வந்து போய் விழுவுறதுக்கு உங்களை தடுக்கும். நான் அந்த கொஞ்சம் விக்கிபீடியாலேயே கிடப்பேன்னு சொன்னேன்ல. ஏன்னா ஆரம்பத்தில் இன்டர்நெட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, டிம் பர்னர்ஸ்-லீக்கு முன்னாடி ஒரு தந்தாப்பில் ரொம்ப பிடிக்கும் அவர், டெட் நெல்சன். அவங்க என்ன பிளானாக இருந்துச்சுன்னா, பை டைரக்ஷன் லிங்க்குமா. நீங்கள் ஒரு லிங்க்குள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த லிங்க்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னு காட்டுமா. ஆனால் இப்போ இன்டர்நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு .com போவீங்க, அடுத்த 10 நிமிஷம் வேறு எங்கேயோ போய் நிற்பீங்க. அது அவங்க போட்ட ஸ்கெட்ச். அப்போ தான் நீங்கள் கண்டதையும் பார்ப்பீங்க. உங்களுக்கு இதுதான் ரோட்டுனா அந்த ரோட்டை தவிர வேறு எதுவுமே நீங்கள் டிவைட் ஆக மாட்டீங்கன்னா 5 வீடியோ தான் ஒரு நாளைக்கே பார்ப்பீங்க. நீங்கள் ஏன் 500 வீடியோ பார்க்குறீங்கன்னா அது ரேண்டமாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு தேவையான வீடியோ மட்டும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா வீலாக் மட்டும் தான் காட்டுது அப்படின்னா உங்களுக்கு 5 நாளாக பழகிடும். அண்ணா வீடியோ மட்டும் பார்த்துட்டு தூங்கிடலாமான்னு. மற்ற சேனலுக்குள்ளே நீங்கள் போகவே மாட்டீங்க. ஸோ இன்டர்நெட் வந்து எல்லாம் கிடக்கு. நம்ம எப்படி நமக்கான ரூட்டை போகிறதுனா அந்த நோட்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ரூட்டில் போயிட்டுருக்கேன், இதை படிக்கலாம், இதை ஃபாலோ பண்ணலாம். இன்னொன்று, மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கணும் தேவை மாதிரியே கிடையாது. சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக எல்லோரும் சொல்கிறாங்கப்பா நல்லா இருக்கும் போல் காஃப்கா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு சிங்க் ஆகலை. ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு கிளாசிக் புக்கு வந்து கிளாசிக் ஒர்க்கு வந்து சில ஏஜில் கனெக்ட் ஆகும், சில ஏஜில் கனெக்ட் ஆகாது. சின்ன வயசுல எனக்கு தஸ்தவ்ஸ்கி புரியல. தஸ்தவ்ஸ்கி எல்லாம் 40+ இருக்கிறவங்களோட ஒரு விஷயம். ஏஜ் ஆவாக அந்த ஒரே புக்கு ஒரு மாதிரி தெரியும். ஒவ்வொரு முறையும் ஒரு கிளாசிக் படம் வந்து ஒவ்வொரு வயசாகும் போது வேற ஒரு மாதிரி தெரியும். காட்ஃபாதர் அப்போ ஒரு மாதிரி தெரிஞ்சது, இப்போ ஒரு மாதிரி தெரிஞ்சது, இன்னும் ஏஜ் ஆனால் ஒரு மாதிரி தெரியும். இன்னும் 80 வயசு ஆனால் டான் கோர்லியோனோட வயசுக்கு வரும்போது அவர் பேரங்கூட ஏன் விளாண்டாருங்கிறது அப்போ எனக்கு புரிய ஆரம்பிக்கலாம். ஒரு கிளாசிக் வந்து எல்லா டைம்லையும் எல்லா வயசும் கனெக்ட் ஆகிறது தான். மீடியாவுக்கு ஒர்க்கும் ஒரு மாஸ்டர் ஒர்க்குக்கும் அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் கண்டதையும் படிக்கிறது வந்து இன்டர்நெட்டில் இருக்குதான், இல்லைங்கள. ஆனால் அந்த ஜேர்னி வந்து இன்டர்நெட் உங்களுக்கு தராது. நீங்கள் தான் அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நானே இப்போ கொஞ்ச நாளாக ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் பைத்தியமாக பார்க்குற கெட்ட பழக்கம் மாதிரி ஆகிட்டு அதை கட் பண்ணணும்னு உட்காந்துக்கிட்டு இருக்கு. போயிட்டே இருக்குது. ஆனால் அல்காரித்தமாக நீங்கள் டியூன் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ ஃபுட்பாலுக்கு ஒரு 4 பேரை லைக் பண்ணிட்டேன்னா கடகடான்னு ஷார்ட்ஸாக காட்டும். ஒரு 1 இயர் கற்றுக்க வேண்டிய மேட்டரை ஒரு 2 வாரத்தில் ஃபுட்பால் சொல்லிடும். ஓகே, இவ்வளோ தான் சேனலுக்கு பேசுகிறதுக்கு உதவும். நீங்கள் தெரியாமல் ஏதோ ஒரு டூரிசம் ரீல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஃபுட்பால் அனுப்பிட்டு கண்ட டூருங்க அப்படியே உட்காந்து பார்த்துட்டு கடைசியில் ஒருத்த மலை மேலேருந்து குதிச்சு டியூபுக்குள்ள குதிச்சு அப்படியே கத்திக்கிட்டே ஓடுவான். ஒரு டைனோசர் மூணு துரத்தும். அப்படியே அதை பார்த்தோன்னே தெரியாது நைட்டு 3 மணிக்கு. இந்த ப்ரௌசர் லிங்க்கு, ஹிஸ்ட்ரி, புக் மார்க்கு, நோட்ஸ் எடுக்கிறது, ஃபோனில் நோட் பண்ணிக்கிறதுலாம் கொஞ்சம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும்.
ஞாபகம் வந்து மெமரிலாம் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு எது கரெக்ட் ஆகுதோ அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகும். நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி இவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க? நான் எதையுமே மக்கப் பண்ணிலாம் வைப்பிக்கல. உங்கள் மனசுக்கு எது தொடுதோ அது உங்கள் மெமரியில் போய் உட்காரும். இன்ட்ரெஸ்ட் இல்லாத எங்கள் கஷ்டப்பட்டு மகையாக ஸ்கூலில் மக்கப் பண்ணுவோம் நம்மனா, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது படிப்பில். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க சப்ஜெக்ட் நீங்கள் மக்கப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க. எல்லாம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது மேலே படிக்கும் போதே உங்களுக்கு அது புரியும். புரியாத மேட்டர் தான் நீங்கள் மக்கப் பண்ணுவீங்க. நான் ஜாகிரஃபி மக்கப் பண்ணுவேன், எனக்கு அது மண்டையிலே ஏறாது. ஹிஸ்ட்ரி மக்கப் பண்ண மாட்டேன், என்கிட்ட படம் மாதிரியே ஓடும். ஸோ இதுதான். அதனால் இப்போ எந்த வீடியோ ரியல் எந்த வீடியோ ஏஐன்னு கூட நமக்கு இப்போ தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் அவங்க தாண்டி போயிட்டானுங்க. அதெல்லாம் உள்ள போகாமல் இங்கே வந்து முந்தி இன்ஃபர்மேஷன் லோடு கம்மியாக இருந்துச்சு, ஆனால் சில பேர் கையில் இருந்துச்சு. ஸோ புதுசாக எதுவும் பண்ணுறதுக்கு யோசிக்க முடியாதபடி நம்ம கையில் அந்த பவர் கொடுக்கல. இப்போ கையில் பவர் கொடுத்துட்டாங்க, இன்ஃபர்மேஷன் யார் வேணால் எடுத்துக்கலாம். அதில் டீவியேஷன் அதிகமாக இருக்குது. இதுதான் ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ அதுதான். ஸோ நான் ஆரம்பித்த அந்த 6 சேனலுமே அப்படி டீவியேட் ஆகாமல் இருக்க ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு கைடு புக்கு மாதிரி இருக்கலாம் தான். ஓகே, இங்கிலீஷ் பாட்டா, பட் என்ன ஷோ கேட்போம், ஓ தமிழ் பாட்டில் இவ்வளோ இருக்கா, ஓகே. ஸோ பாட்காஸ்ட் கேட்டால் ஓ இவ்வளோ புக்கு இருக்கா, ஓ நேரம் இந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கலாமா, இவ்வளோ பெயிண்டிங் இருக்கா, ஆர்டிஸ்ட் இவ்வளோ பேர் இருக்காங்களா. எனக்கு எது இல்லையோ அதை நான் பண்ண ஆரம்பித்தேன். நீங்களுமே இப்போ எதாவது புதுசாக ஒரு ஆர்ட் பண்ணுறீங்க, ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க, கதை எழுதுறீங்க, பாட்டு பாட போகிறீங்க, நடிக்க போகிறீங்கன்னா, நீங்கள் எது இல்லைன்னு வருத்தப்பட்டீங்களோ, நான் இதை பார்க்க முடியலன்னு வருத்தப்பட்டீங்களோ அதை நீங்கள் செய்யுங்க. அதுதான் உங்களுக்கானது. தான் பேசணும். ஹாப்பி சண்டே. மண்டே டுஸ்டே வெனஸ்டே லைவ் பிளான் பண்ணலாம். இப்போ கொஞ்ச நேரத்தில் ஊருக்கு கிளம்ப போகிறேன். கிளம்பி போய்ட்டு அரியலூர்லேருந்து உங்களுக்கான லைவ் போடுறேன். ஓகே, பாய். ஹாப்பி சண்டே மங்கீஸ். வீட்டில் மீன் குழம்பு, நண்டு ஃப்ரை.